ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்துடைய சிறப்பு நம்ம பார்க்கலாம். அந்த ஆடி மாதத்தை கற்கட மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் ஸ்ரீ ராமாயணம் என்ற பழம்பெரும் இதிகாசம் எழுதப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதம் நம்ம ஒவ்வொருவர் என்ன பண்ணணும்னா, ராமாயணத்தை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ராமாயணத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ராமாயணத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற மனித வாழ்க்கை முறைக்கு முக்கிய உதாரணமாக இருந்தது. மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு காவியம்தான் ராமாயணம். இந்த ராமாயணத்தை நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ராமாயணத்தோடைய புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ராமாயணத்தோட புத்தகத்தை நம்ம டெய்லி எடுத்து வாசிக்கணும். அந்த இதில் இருக்க கருத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த ராமாயணத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த ஆடி மாதத்தில் எழுதப்பட்டு மற்ற அவதாரங்கள், திருமாலுடைய அவதாரங்கள் 10 தவச அவதாரம் இருக்குது. அந்த தச அவதாரம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அவதாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இதில் திருமாலுடைய அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம், உதாரணத்துக்கு நரசிம்ம அவதாரத்தில் மனித உடல் சிங்கத்தலை இருக்கும். மச்ச அவதாரம்னா மீன் இருக்கும். வாமன அவதாரம்னா குள்ளமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ராமாயணத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனாகவே ஒரு முக்தி அடைந்த நிலையை கொண்டு ஸ்ரீராமர் திருமால் ராம அவதாரம் எடுத்து ஏகபத்தினி விரதனாக இருந்து மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான வசதி, மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயந்தான் ராமாயணம். இந்த ராமாயணத்தை பற்றி அனைவரும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் தான் ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமாயண மாதத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ராமாயண புத்தகம் வாங்கி வச்சு ராமருடைய கருத்துக்களை, அந்த கதையில் வர கருத்துக்களை தெரிஞ்சு அந்த வாழ்வியல் முறையில் நம்ம எல்லாமே கடைப்பிடிக்கணும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.